வந்தவரையெல்லாம் வாழ வச்சா இப்படிதான். கமலஹாசன் ஐயா என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சார்? ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி டார்ச் லைட்டெல்லாம் எடுத்து டிவி பொட்டியெல்லாம் உடைச்சார்ல. அவரை நம்பி வாக்கும் செலுத்தினீங்க. 2.52% வந்து வாக்கு வாங்கினார். அதுக்கப்புறம் அந்த வாக்கெல்லாம் காமிச்சு திமுக கூட கூட்டணி போய் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வாங்கிட்டார். எந்த கட்சி மோசமான கட்சின்னு சொன்னாரோ, எந்த கட்சி ஊழல் கட்சின்னு சொன்னாரோ அந்த கட்சி கூடயே போய் கூட்டணி வச்சு இன்னைக்கு திமுக மக்கள் நீதி மையமுக்கு ஒரு சீட்டு கூட தரல. மொத்தமாக கட்சியவே திமுகட்ட வித்துட்டாரு. இப்போ இவரை நம்பி ஓட்டு போட்டிங்களே சில பேர். உங்களோட நிலைமை இப்படி வந்தவங்களெல்லாம் வாழ வச்சிங்களே. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து 15 வருஷமா ஒரு தேர்தலில் கூட கூட்டணி போகாமல் தனிச்சு நிற்கிறாரு. சீமான் அவர்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, திமுக தரப்புல இருந்து பல கோடிகள் வந்து தகைன்னு சொன்னாங்க, கூட்டணிக்கு வந்தா பல சீட்ஸும் தகைன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அது எதுக்குமே ஒத்துக்கலை. ஏன்னா நான் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக வந்திருக்கேன், ஊழல் கட்சிகள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவர் சொன்ன ஸ்டாண்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் அவர் மாறல, தனிச்சே தான் போட்டிடுறாரு. ஆனால் அவரை கண்டுக்காம புதுசாக யார் மாற்று அரசியல்னு வந்தாலோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் அவருக்கு பல தடவை ஓட்டு போட்டிருக்கேன், அவர் ஜெயிச்சதே இல்லை, நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் ஜெயிக்கிற வரைக்கும் அவருக்கு ஓட்டு போடுங்க. ஜெயிச்சக்கப்புறம் அவர் ஆட்சி நல்லா இல்லை அப்படின்னா கல்லெடுத்து அடிங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல முடியும்? அதனால உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டோட தலைவிதியை யாரால மாற்ற முடியும்? யார்கிட்ட அதுக்கான திட்டம் இருக்கு அப்படின்னா சீமான் அவர்கள்ட்ட மட்டும்தான் அதுக்கான திட்டம் இருக்கு. அவரை தவற விட்டுறாதீங்க, அப்போ நம்ம தான் பாதிக்கப்படுவோம்.